நானே ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சமையலை வச்சுக்கிட்டு முதல் நாள் சாம்பார், அடுத்த நாள் புளிக்குழம்பு, அதுக்கு அடுத்த நாள் ரசம், திருப்பி அதே ரிப்பீட்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கேன். இதில் என் பையன் வேறு என்னை பெரிய சமையல் கிங்கு நினச்சிட்டா போல. டெய்லி ஒரு டாஸ்க் கொடுத்து லிஸ்ட்டில் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வெஜ் மோமோஸ் தான் ரெடி பண்ணி சொல்லியிருந்தான். அன்றைக்கி தான் கோதுமை மாவில் போலி செஞ்சு பையனை ஏமாற்றிட்டோம். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக மோமோஸ் செய்வோம்னு சொல்லிட்டு வீட்டில் மைதா மாவு, கேபேஜ் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு 12 மணி போலேயே மைதா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3:30 மணி போலாம் வெஜிடபிள்ஸ்லாம் பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டஃபிங்க்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சதும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் குக் ஆனதும் இறக்கிற வேண்டியதான். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் தான் இதில் மெயின் விஷயமே இருக்குது. நம்ம பசங்க வச்ச மைதா மாவை சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிட்டு இடையில பூர்ணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பண்ணல 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, மாவு திரட்டும் போது லேசாக திரட்டணும் போல இருக்குது. நான் ஒரு ஆர்வ கலரில் அதிகமாக திரட்டிட்டேன், அதனால் மொத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதுக்கு தனியாக ரெட் சட்னின்னு ஒன்று செய்வாங்க, அது செய்ய டைம் இல்லாதனால கடையில் சாஸ் வாங்கி வேலையை முடிச்சாச்சு. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.